ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூலை மந்த்து ரிலீஸ் ஆக போகிற சீரீஸ் என்னெல்லாம், அதோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்ன சீரீஸ் பார்க்க போகிறோன்னா, ஒன்லி யூ த சீரீஸ். இந்த ஒரு சீரீஸுக்காகத்தான் ரொம்பவே ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஜூலை 25 ரிலீஸ் ஆக போகுதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த சீரீஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா? குற்றமலையில் ஒரு சின்ன பொண்ணு வேகமாக ஓடி வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள 4-5 ரவுடி பசங்க விரட்டிக்கிட்டு அவங்கள ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்போ அந்த குட்டி பொண்ணு, யாராவது இருக்கிறீங்களா, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே சத்தம் போட்டு கத்தவும், அப்போ அந்த இடத்துக்கு லிங்கு கரெக்டாக வர்றாங்க. அவங்க கையில் வச்சிருந்த ஒரு கொடையை வச்சு அந்த ரவுடி பசங்களை எல்லாரையுமே அடித்து விரட்டையுமே செய்கிறாங்க. அந்த குட்டி பொண்ணை காப்பாற்றையுமே செய்கிறாங்க. குட்டி பொண்ணெல்லாம் இல்லை, அவங்க நம்ம கதையோட ஹீரோயின். பேர் ஐரா. லிங்கோட பேர் இந்த சீரீஸில் தவான். இவங்க 2 பேருமே இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஐரா ஒரு டான்ஸர், ஒரு சிங்கர், ஓகேவா. தவான் இந்த சீரீஸில் ஒரு ஃபைட்டராக இருக்காங்க. ஒரு அகாடமியை வச்சு எல்லாருக்குமே சண்டை போடுறது எப்படின்னு கற்றுக் கொடுக்குறாங்க. ஐராக்கு வெளியில் நிறைய எதிரி இருக்கிறாங்க. அவங்கள கொல்றதுக்கு நிறைய பேர் காத்துட்ருக்குறாங்க. ஸோ அவங்கள காப்பாற்றுறதுக்காக தவானை தான் அவங்களோட பாடி கார்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஒரு பாடி கார்டுனா எப்படி இருப்பாங்க, 24 ஹவர்ஸும் அவங்க கூடையே தான் இருக்கணும். ஸோ 24 ஹவர்ஸு ஐரா கூட தான் தவான் இருக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேருக்குள்ள என்னெல்லாம் நடந்துச்சு இந்த சீரீஸில் தான் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக சீக்ரெட் ஆஃப் அஸ் அந்த சீரீஸ்லையுமே இவங்கள ரொம்பவே குறும்புத்தனமாக ஒரு சேட்டை பிடிச்ச பொண்ணாக தான் காமிச்சிருப்பாங்க. இந்த சீரீஸ்லையுமே அதே மாதிரி குறும்புத்தனமும் சேட்டைத்தனமும் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு சுட்டித்தனமான பொண்ணாக தான் இந்த சீரீஸ்லையுமே காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி தவானை ஒரு மெச்சூர்டான பொண்ணாக இதில் காட்டுறாங்க. இவங்க 2 பேருக்கும் இடையில எப்படி லவ் வந்துச்சு, அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, தவான் ஐராவை எப்படி காப்பாத்துறாங்க, யாரு தான் அந்த எதிரிகள், ஐராவை எதுக்காக இவங்க கொலை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க, அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். கடைசியில் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட கதை. இந்த சீரீஸு காமெடி, ரொமான்ஸு, இன்னுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆக்ஷன், சண்டை காட்சிகளை இந்த சீரீஸில் நம்ம எதிர்பார்க்கலாம். நிறையவே இருக்குது. ஸோ இந்த சீரீஸ் எப்போ வரும்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா. அடுத்து செகண்டாக நம்ம பார்க்க போகிற சீரீஸோட நேம் கிளேயர் பெல். இந்த சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், சீரீஸ் ஓப்பனிங்லேயே ஒரு ஜெயிலை தான் காமிக்கிறாங்க. லலிதா அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஜெயிலுக்குள்ளே வராங்க. அவங்க எதுக்காக வர்றாங்க அப்படின்னா, ஒரு ட்ரக்ஸ் கேஸில் அவங்க மாட்டியிருக்காங்க. உண்மையாகவே யூஸ் பண்ணாங்களா இல்லை யாராச்சும் மாட்டி விட்டாங்களா அப்படின்னு தெரியல. அந்த ட்ரக்ஸ் கேஸ் அதில் மாட்டிக்கிட்டு இந்த பொண்ணுமே இந்த ஜெயிலுக்குள்ளே வராங்க. இவங்களுக்கு இது எல்லாமே புதுசு இல்லை. அங்கே இருக்கிற எல்லாருமே புது பொண்ணு அப்படிங்கிறதுனால ரொம்பவே அவங்கள கொடுமைப்படுத்துகிறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க. அவங்க ரொம்பவே அழுகுறாங்க, கத்துறாங்க, கதறாங்க. அப்படி ஒரு நாள் போயிட்டுருக்கும்போது, சாப்பிட்றதுக்காக சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பொண்ணு மேலே மோதி அவங்க சாப்பாடு எல்லாமே கீழே கொட்டிடுது. அந்த பொண்ணுமே அதை ஜெயிலுக்குள்ளே பொதுவாக ரவுடி அவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு மேலேயே கொட்டிடுறாங்க. அந்த பொண்ணு அதை க்ளீன் பண்ணுன்னு சொல்லும்போது கையால் கிடையாது, நீ உன்னோட நாக்கால் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு அவங்கள விடாமல் விரட்டிக்கிட்டே போகவும் அங்கே இருக்கிற ஜெயிலர் எல்லாமே பார்க்குறாங்க. ஆனால் யாருமே தடுக்கவுமே செய்யலை. எல்லாருமே இருந்து வேடிக்கை தான் பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ இன்னொரு பொண்ணு ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுத்து வர்றாங்க. இவங்களை பார்த்ததுமே எல்லாரும் பயந்து அலறி அடித்து ஓடுறாங்க. இவங்க அந்த ரவுடி பொண்ணை பிடிச்சி பயங்கரமாக அடின்னு அடிச்சுமே போட்டுறாங்க. அந்த பொண்ணை 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போகிற அளவுக்கு அடித்து போட்டுட்டு இந்த பொண்ணை காப்பாற்றுறாங்க. இவங்களை பற்றி எல்லாருமே பேசிக்கிறாங்க. இவ தான் ஒரு கொலை பண்ணிட்டு உள்ளே வந்திருக்கா, இவ ஜெயிலர்,
யார் என்ன எதுவுமே பார்க்க மாட்டா. கோவம் வந்ததுன்னா எல்லாரையுமே அடிச்சு போட்டுருவா. அதனாலதான் இவளை எல்லாருமே கிரேசி டாக் அப்படின்னு சொல்றாங்க. இவளை ஒரு தனியா ஒரு ரூம்லயுமே அடைச்சு போட்டிருப்பாங்க, யாருமே பார்க்காத மாதிரி. ரொம்பவே டெரரான ஆளுன்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம லலிதா மட்டும் அவங்கள பார்க்கும்போது ஹாய் சொல்றது, டாட்டா காமிக்கிறது, இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப லலிதா அந்த கிரேசி டாக் அவங்க கிட்ட ஒரு ஹெல்ப்புமே கேட்க போறாங்க. உனக்கு என்ன பார்த்தா பயம் இல்லையா, நீ என்ன என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறேன்னு சொல்லி லலிதா கிட்ட வம்புக்குமே போகும். நான் எதுக்கு பயப்படணும், எனக்கு பயமே இல்லைன்னு சொல்லி அந்த கிரேசி டாக் அவங்கள கிஸ்ஸுமே பண்ணிடுறாங்க. அப்படி அவங்க 2 பேரும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ஜெயிலுக்குள்ளேயே நிறைய ரொமான்டிக்கான சீன்ஸ் எல்லாமே நிறைய நடக்குது. அவங்க 2 பேருமே ஜெயிலுக்குள்ள ஒன்னா இருக்காங்க. இன்னுமே அந்த ஜெயில விட்டு வெளியில வர்றதுக்கு என்னெல்லாம் நீ பிளான் பண்றாங்க. அந்த ஜெயிலுக்குள்ள இன்னுமே நிறைய கஷ்டப்படுத்துறாங்க. இது எல்லாம் தாங்கிக்கிட்டு அவங்க எப்படி இந்த ஜெயிலை விட்டு வெளியில வந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா, எதுக்காக இவங்க ஜெயிலுக்குள்ள வந்தாங்க, என்ன ஏது இவங்களுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு, இது எல்லாத்தையுமே இந்த சீரீஸ்ல நம்ம விரிவா பார்க்கலாம். ஓகேவா? இதுவுமே கொஞ்சம் டிஃபரெண்டான ஸ்டோரி தான். இது வரைக்கும் நம்ம ஸ்கூல் லவ், காலேஜ் லவ், ஏன் ஆஃபீஸ்ல லவ் பண்றது, அந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாமே பார்த்துருப்போம். இது ரொம்பவே டிஃபரெண்டா ஒரு ஜெயிலுக்குள்ள 2 பொண்ணுங்க லவ் பண்றாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குல்ல. எனக்குமே இதை பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கு. கதையை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் விறுவிறுப்பாகவும் கொண்டு போயிருக்காங்க. அடுத்து இதுல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த ஸ்டோரி வந்தோடனே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ 3ஆவதா நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போறோம் அப்படின்னா ஹார்மோனி சீக்ரெட். இது நம்ம லாஸ்டா இந்த கப்பில் அஃபேர் அந்த சீரீஸ்ல நம்ம பார்த்துருப்போம். எனக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான கப்பிள். இதுல இந்த சீரீஸோட கதை என்னன்னா, இவங்க 2 பேருமே ஆப்போசிட் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இவங்க 2 பேருமே ஒரு எதிரிகள். இவங்க 2 கம்பெனிக்கும் எப்பவுமே ஒரு போட்டி நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? இவங்கள நம்ம அதே சீரீஸ்ல அந்த பேரோடையே சொல்லி இப்ப இந்த ஸ்டோரிய பார்க்கலாம். அப்போ ஒரு நாள் பிளங்க வான் காப்பாத்திடுறாங்க. அவங்க அப்படி காப்பாத்தினதும் பிளங்குக்கு வானை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவங்க 2 பேருக்குள்ள அந்த எதிரியில இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு ஃப்ரெண்ட்ஸா மாறுறாங்க. அவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து இன்னுமே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி லவ் வரைக்குமோ போயிருது. பிளங்குக்கு வானை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனா வான் என்ன பண்றாங்க, அவங்களோட மாஸ்டர் சொல்றதை கேட்டுட்டு ஒரு பிளான் பண்ணி பிளங்க எப்படி தோக்கடிக்கலாம், ஸோ அதுக்காக ஒரு பிளானுமே போட்டு பிளங்க லவ் பண்ற மாதிரி ஏமாத்தையுமே செய்யறாங்க. ஆனா பிளங்கு உண்மையாவே வான அவ்வளோ லவ் பண்றாங்க, அவ்வளோ பிடிச்சிருக்கு அவங்களுக்கு. நீ லவ்னி பேரை சொல்லி இந்த மாதிரி ஏமாத்திட்டியன்னு சொல்லி பிளங்கு ரொம்பவே கோவப்படுறாங்க, ரொம்பவே அழுகுறாங்க. அவங்களால இதை ஏத்துக்கவே முடியல. இதுல இருந்து அவங்க எப்படி வெளியில வந்தாங்க, வான் மனசு மாதிரி பிளங்கை ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா, இல்லைன்னா பிளங்கு அதே கோவத்துல வானை வெறுக்கிறாங்களா, இதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள என்னதான் நடந்துச்சு, இந்த கம்பெனி இந்த பகைய இது எல்லாத்தையுமே மறந்துட்டு இவங்க 2 பேரும் ஒன்று சேருவாங்களா இல்லையா அப்படிங்கிறது இந்த சீரீஸோட ஒன்லைன் ஸ்டோரி. இதுவுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. இதுல இந்த கப்பில் நம்ம கண்டிப்பா ஒரு விஷயத்த சொல்லணும். இதுல இவங்க 2 பேருக்குள்ள ரொமான்ஸ் சீனு அந்த அளவுக்கு இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு, திகட்டாத அளவுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு இந்த ரொமான்டிக் சீனுமே அதிகமா இருக்கு. அஃபேர்ஸ்லையுமே பார்த்துருப்போம், அந்த ரொமான்டிக் சீன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சீரீஸ்ல இன்னுமே அதிகமா வச்சிருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க கண்டிப்பா ஹார்மோனி சீக்ரெட் இந்த சீரீஸை பார்க்கலாம். சரியா? இப்போ இந்த 3 சீரீஸ்ல உங்களுக்கு எந்த சீரீஸ் பிடிச்சிருக்கு, எந்த சீரீஸ்க்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.